கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 34 அதனுடைய 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டாக்கும்படிக்கும், மனுக்குலத்திற்கு வாழ்வை கொடுக்கும்படிக்கும், மனுக்குலம் சீரான செம்மையான வாழ்வை வாழ்வதற்கும் ஆண்டவரால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் நியமங்கள் தான் இந்த வேத வசனம், நம்முடைய கரங்களில் இருக்கிறதான வேதாகமம். இதிலே நாம் அதை ஒரு பொக்கிஷமாக கருதி நம்முடைய வீடுகளிலே பாதுகாப்பது நல்லதுதான். ஆனால் அங்கு வேதமே நமக்கு வலியுறுத்துகிறது, அதை தேடி வாசியுங்கள். இந்த எதற்காக தேடி வாசிக்க வேண்டும் என்றால், வேத வசனம் சொல்லுகிற எல்லா காரியங்களும் அதிலே குறைவில்லாமல் அப்படியே நடந்தேறி கொண்டிருப்பதையும், நடந்தேறினதையும், இனி நடந்தேற போகிறதையும் நமக்கு முன்னறிவிக்கிறது. அனுபடியினாலே அதை தேடி வாசியுங்கள். அது சொல்லுகிறது ஒன்றும் குறையாது, அப்படியே நடக்கும் என்று ஒரு எச்சரிப்பையும் ஒரு உணர்த்துவித்தலையும் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவ நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு எழுதி கொடுத்த இந்த உன்னதமான வேத வசனங்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு அந்த வேத வசனங்களை வாசிப்பதிலும், அந்த வேத வசனங்களை தியானிப்பதிலும், கை கொள்ளுவதிலும் நாம் கவனம் செலுத்தி நடக்கும் பொழுது ஆண்டவருடைய நன்மையின் பலன்களாலே நாம் நிரப்பப்படுவதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஒருவேளை நம்முடைய இந்த வேத வசனங்கள் இவ்வளவு அழகாக எழுதி கொடுக்கப்பட்டும், வரப்போகிற ஆபத்துக்கள் பயங்கரங்களை குறித்து வேத வசனம் நமக்கு முன்னறிவித்தும் அதை வாசிக்காமலும், அதை கேட்காமலும், அதை கவனிக்காமலும் போனால் ஆபத்துக்கள் நம்மை வந்து அழித்து போடும் என்பதையும் அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நமக்காய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத சத்தியத்தின் எழுத்துக்களை நாம் அறிந்து உணர்ந்து அதற்கேற்றபடி நம்முடைய ஜீவிதத்தை நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே கட்டி எழுப்புவோம். நாம் உதாசீனராக வரப்போகிற அழிவை குறித்து பயமற்றவர்களாய் இராதபடி இந்த வேத சத்தியத்தின் மூலமாய் என்ன சம்பவிக்கும் என்பதை அறிந்து அதற்கேற்றபடி நம்முடைய ஆத்மாவை கர்த்தரில் அமர பண்ணுவோம். வரப்போகிற ஆபத்துக்கும் வரப்போகிற மோசங்களுக்கும் நம் விலைக்கு காக்கப்படுவதற்காக இவைகள் முன் குறிப்பிட்டு நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசித்து வேத வசனங்களை அறிந்து கொண்டு நம்மை அவைகளுக்கு உட்படுத்தி கீழ்ப்படிந்து வரப்போகிற ஆபத்திற்கும் பயங்கரத்திற்கும் தப்பி கிறிஸ்துவுக்குள் செம்மையாய் வாழ நாம் ஒவ்வொருவரும் முயற்சி வேலுவோம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபைகளை தந்து நடத்தி செல்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் உன்னதமான ஆண்டவரே வாழ்வை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும், தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கும், பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவதற்கும் நீர் எழுதி தந்திருக்கிறதான, நீர் பரிசுத்தவான்களை கொண்டு போதித்து தந்திருக்கிறதான இந்த நல்ல வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஆண்டவர் எங்கள் வாழ்வு சீரடைய சிறப்படைய தந்திருக்கிற இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கிறதிலும் அதை கவனித்து நடக்கிறதிலும் ஆண்டவரை கவனம் செலுத்தும் பொழுது வரப்போகிற ஆபத்துகளும் பயங்கரங்களும் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு பத்திரமாய் எங்களை பாதுகாக்கவே. இதை குறித்து கவலை அற்று இருப்போம் என்றால்
வேத வசனங்களை வாசிக்காதவைகளை கேட்க தவறிவிடுவோம் என்றால் வரப்போகிற ஆபத்துகளும் பயங்கரங்களும் எங்கள் வாழ்வை ஒன்றுமில்லாமல் அழித்து கொண்டு போகுமே, வாரிக்கொண்டு போகுமே. கர்த்தரே, இந்த நாட்கள் இன்னும் அதிகமாய் வேத வசனங்களை வாசித்து கவனித்து அவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளுக்கு கீழ்ப்படிந்து வரப்போகிற எல்லா தீங்குக்கும் விலக்கி நாங்கள் காக்கப்பட எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே, நீர் மகிமைப்படுவீராக. அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.